ஓம் சாந்தி. மிக சுவையாக இருக்குது. நன்றி நன்றி. வணக்கம். சாத்வீக சமையல் என்ற இந்த நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கின்றேன். இன்று நாம் அவல் பருப்பி தயாரிக்கும் முறையை பற்றி பார்க்க இருக்கிறோம். இதன் செய்முறையை விளக்குவதற்காக நம்மிடையே இணைந்துள்ளார் பிரம்மா குமாரி சகோதரி ரேகா அவர்கள். சகோதரி அவர்கள் கடந்த 32 ஆண்டு காலமாக ராஜயோக தியானத்தை பயின்றும் பயிற்றுவித்தும் வருகிறார். நேர்களே, உங்கள் அனைவரின் சார்பாக சகோதரி அவர்களை அன்போடு வரவேற்கின்றேன். வணக்கம் சிஸ்டர். வணக்கம் சிஸ்டர். சாந்தி. ஓம் சாந்தி. சிஸ்டர், இன்று நீங்கள் நேர்களுக்காக என்ன ஸ்பெஷலான ஐட்டம் செய்ய போகிறீங்க? அவல் பர்பி செய்ய போகிறோம் சிஸ்டர். இன்னைக்கு அது என்ன அவல் பர்பி செய்யறதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைங்கிறத இப்போது நம்ம பார்ப்போம் சிஸ்டர். அவல் பர்ஃபி செய்ய தேவையான பொருட்கள்: அவல் 1 ஆலாக்கு, வெல்லம் 3/4 ஆலாக்கு, தேங்காய் அரை மூடி, கடலை மாவு அரை ஆலாக்கு, நெய் தேவையான அளவு, பாதாம் 4, பிஸ்தா 4, முந்திரி பருப்பு 4, டூட்டி ஃப்ரூட்டி சிறிதளவு. இது அவல் கெட்டி அவல் சிஸ்டர். இது 1 ஆலாக்கு எடுத்திருக்கோம். வெல்லம் 1 3/4 ஆலாக்கு எடுத்திருக்கோம். தேங்காய் 1 1/2 ஆலாக்கு எடுத்திருக்கோம். இதில் கடலை மாவு 1 1/2 ஆலாக்கு. அதுக்கப்புறம் இது வறுக்கிறதுக்கு, நெய்யில் வறுக்கிறதுக்கு ட்ரை ஃப்ரூட்ஸு, முந்திரி பருப்பு, கொஞ்சம் டூட்டி ஃப்ரூட்டி எடுத்திருக்கோம், கொஞ்சம் ஏலக்காய் பொடி எடுத்திருக்கோம். இதுதான் தேவையான பொருட்கள் சிஸ்டர். இது எல்லாத்தையுமே நம்ம வறுக்கணும் சிஸ்டர். அடுப்பை பற்ற வச்சுட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சுடுவோம். இப்போ நம்ம 1 ஸ்பூன் நெய் விட்டுக்குவோம். இது நல்லா வறுத்து எடுத்துக்கணும். மீடியம் ஃப்ளேமில் தான் சிஸ்டர் வறுக்கணும். கருப்பாயிடக்கூடாது. லேசாக அந்த பொரிஞ்சு வந்தால் போதும். வெள்ளையாகவே தான் இருக்கணும். கொஞ்சம் பொரிஞ்ச மாதிரி பொரி மாதிரி வந்த உடனே இதை எடுத்துடணும். நெய்யில் தான் வறுக்கணுங்களா சிஸ்டர்? நெய்யில் தான் வறுக்கணும். கைவிடாமல் வறுக்கணும். இது கெட்டி அவல் இல்லாட்டி சில நேரம் நம்மளுக்கு லேஸ் அவல் இருந்தால் கூட பயன்படுத்திக்கலாம். நம்ம கெட்டி அவல் போட்டோன்னா என்ன ஆகும்னா அந்த பர்பி கொஞ்சம் நல்லா கெட்டியாக கிறிஸ்பியாக வரும். பார்த்தீங்களா? இப்படியே லேசாக பொரிஞ்சிட்டு வருது பார்த்தீங்களா? இந்த மாதிரி கைவிடாமல் கிண்டிக்கிட்டே இருந்தோம்னா பொரிக்கும் இல்லையா? அது மாதிரி பொறுன்னு வந்துடணும். அப்போ தான் உங்களுக்கு பருப்பி நல்லா வாசமாக இருக்கும். எவ்வளோக்கு எவ்வளோ கடலை மாவும் அவலெல்லாம் வறுக்கிறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ பருப்பி வாசமாக இருக்கும். ஒரு 5 நிமிஷத்துக்கு கை விடாமல் வறுத்துடணும். பார்த்தீங்களா? வாசனை வந்துருச்சு. அவல் வாசனை வந்த உடனே நம்ம மாற்றிக்கலாம். இது நல்லா வறுத்துருச்சு சிஸ்டர். இதை எடுத்து நம்ம விட்டுருவோம் சிஸ்டர். இன்னொரு 2 ஸ்பூனு நெய் விட்டுக்கிறேன். இப்போ நம்ம அடுத்தது தேங்காயை நல்லா வறுத்துக்கணும் சிஸ்டர். கொஞ்ச நேரத்தில் இதாயிரும், இல்லைன்னா கருப்பாயிரும். இது கொஞ்சம் அப்படியே கிண்டி விடுங்களேன் பொரிய.
இப்போ கொஞ்ச நேரத்துக்கு நம்ம வந்து என்ன பண்ணணும்னா அடுப்பை அமர்த்திட்டு தேங்காயை வறுக்கணும். ஃபுல்லாக இதில் வறுக்காமல் கொஞ்சம் சூடானோடனே அமர்த்திடணும். அடுப்பை அமர்த்திட்டு அந்த சூட்லேயே வறுக்கணும். அப்போ தான் உங்களுக்கு ப்ரௌனிஷாக இருக்கும், கருப்பாகாது சிஸ்டர். இப்போ எடுத்து நம்ம இந்த பவுலில் போட்டுடலாம். நல்லா க்ளீனாக மொத்தமாக எடுத்துட்டு, ஏன்னா அடுத்து கடலை மாவு வறுக்கணும். சிம் ஃப்ளேம்லையே வச்சுக்குவோம். இப்போ கடலை மாவு வறுக்கிறதுக்கு ஒரு ஸ்பூன் நெய் விட்டுக்கிட்டோம். இப்போ அதே அளவு தான் சிஸ்டர். இப்போ இது வந்து ஒரு அலாக்கு, தேங்காய் வந்து அரை அலாக்கு, இது வந்து முக்கால் அலாக்கு சிஸ்டர். இது வந்து முக்கால் அலாக்கு நம்ம போட்டு நல்லா சிம்மில் தான் வைக்கணும் கடலை மாவுக்கு. ஏன்னா கடலை மாவு வந்து பச்சை வாசனை போகணும். இது வந்து கொஞ்சம் ஸ்லோவில் வேக வைக்கிறதுனால ஒரு 5 நிமிஷம் கைப்பட விடாமல் கிண்டிகிட்டே இருக்கணும். சிஸ்டர் இப்போ பாருங்கள், கைவிடாமல் நம்ம கிளறும் போது இந்த சட்டியில் ஒட்டாமல் உங்களுக்கு ஒரு பச்சை வாசனை போயிடணும். போயிட்டு கடலைப்பருப்பு வாசனை வந்துடும். கிளறும் போது இந்த பார்த்தீங்களா இப்படி ப்ரெஷர் கொடுத்து கிளறணும். ஆயிடுச்சு சிஸ்டர். இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடுவோம். சிஸ்டர் இப்போ இந்த அவுல் இருக்குது பார்த்தீங்களா, இதை நம்ம வந்து நல்லா ஆறிடுச்சு. இப்போது நம்ம இப்போ இதை வந்து கொஞ்சம் குறையாக நம்ம மிக்சியில் போட்டு எடுத்துக்குவோம். இங்கே பாருங்கள் சிஸ்டர், இந்த மாதிரி பொரியாக தான் இருக்கணும், கம்ப்ளீட்டாக மாவு ஆகக்கூடாது. இப்போ நம்ம அடுப்பை பற்ற வச்சுடுவோம். மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்குவோம். இப்போ நம்ம ஒரு 2 ஸ்பூன் நெய் விட்டுருவோம். இப்போ வெல்லம் வந்து ஒரு அலாக்கு எடுத்துக்க போகிறோம். ஒரு அலாக்கு போட்டிருக்கோம். சிஸ்டர் எனக்கு ஒரு கப்பில் இதில் தண்ணி கொடுங்க சிஸ்டர். இப்போ ஒரு கப்பு தண்ணி நம்ம இதில் விட்டுருவோம். இப்போ நல்லா கரைஞ்ச உடனே இந்த அவுல் பொரி இருக்குது பார்த்தீங்களா, இதில் போட்டுருவோம். அப்புறம் கடல மாவு வறுத்தோம் இல்லையா, அது கொஞ்சம் லேசாக கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு கிளறணும், கெட்டி விழாமல் இருக்கும். இப்போ தேங்காய் போட்டுருவோம் சிஸ்டர். போட்டு எல்லாம் கிளறுவோம். இது இப்படியே கிளறிட்டே இருக்கணும், இல்லை சீக்கிரம் ஆயிரும் இது. இப்போ நம்ம அதுக்குள்ளே என்ன பண்ணுவோம்னா, இந்த பக்கம் அடுப்பை பற்ற வச்சு இது நெய் ஊற்றி முந்திரி பருப்பு, ட்ரை ஃப்ரூட்ஸ், பாதாம் இதெல்லாமே வறுத்து எடுத்துக்குவோம். எவ்வளோ நேரம் கிளறிடணும் சிஸ்டர்? அவ்வளோதான், ஆயிடுச்சு. கெட்டி ஆன உடனே இறக்கிடலாம். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக நெய் விட்டுட்டே இருக்கும். அதில் நீங்கள் இது போடுங்க, முந்திரி பருப்பும் ட்ரை ஃப்ரூட்ஸும். இது நல்லா கெட்டி ஆனோடனே இந்த டூட்டி ஃப்ரூட்டி இதில் போட்டுருவோம் சிஸ்டர். இதில் எனக்கு கொஞ்சம் நெய் விடலாங்களா சிஸ்டர்? இல்லை போதும், அதில் நெய் போதும். அது சிகப்பானோடனே அப்படியே லேசாக பொன்னிறமான சிவப்பு வந்தால் போதும் சிஸ்டர்.
ஆயிடுச்சு சிஸ்டர். இது ஆஃப் பண்ணிடுவோம், அமர்த்திடுவோம். இது அந்த ட்ரேல வந்து நம்ம நெய் தடவிடுவோம். இப்போது அவளுக்கு ரெடி ஆயிடுச்சு. லேசாக நம்ம கையில் வந்து நெய் ஊற்றிட்டு சிஸ்டர் இது இப்படியே தட்டிடணும் சிஸ்டர். ஒரே லெவலாக அப்படி பண்ணிடணும். உங்களுக்கு வந்து ஜீனி இல்லாமல் வெள்ளத்திலேயே தயார் பண்ணுற அவுளும் வெள்ளை காம்பினேஷனும் ரொம்ப ரொம்ப உடம்புக்கு சத்தான ஒரு பதார்த்தம். இது நம்ம குச்சேலர் கதையில் பார்க்குறோம்ல, அவுள் கொடுத்து பெரிய செல்வந்தன் ஆனார்னு பார்க்குறோம் இல்லையா. கிருஷ்ணருக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச பதார்த்தம் என்னென்னா அவுள் தான், அவுள் வெல்லம் தான். அது வந்து அவுள் வந்து அவ்வளோ உடலுக்கு வந்து சத்தான ஒரு பொருள். அதோட வெல்லம் சேர்த்தும் போது இன்னும் ஒரு சத்தான பொருள் ஆயிடுது. இப்போ அவுள் பர்பி ரெடி சிஸ்டர். ஒரு சுவையான அருமையான ஒரு அவுள் பர்பி தயாராயிடுச்சு. இது வந்து உங்களுக்கு ஒரு 5 நிமிஷம் ஒரு 10 நிமிஷம் இருந்தீங்கன்னா ஆறுன உடனே கட் பண்ணிங்கன்னா பீசஸ் நல்லா அழகாகும். ஓகே சிஸ்டர், இப்போ அவுள் பர்பி ரெடி ஆயிடுச்சு சிஸ்டர். நம்ம பாருங்கள், இப்படி அழகாக பீஸ் போட்டோம்னா அழகாக பீஸ் வந்துடுது பார்த்தீங்களா. பாருங்க, அவுள் பர்பி ரெடி. இது இப்போ நீங்கள் டேஸ்ட் பண்ணி பாருங்கள் சிஸ்டர். சிஸ்டர், அவ்வளோ இவ்வளோ அருமையான பர்பி சாப்பிட்டதே இல்லைங்க சிஸ்டர். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க சார். நல்லா இருக்கு. அவுள் அப்படிங்கிறது ஒரு சத்தான ஆகாரம். அதே நேரத்தில் இது வந்து இயற்கையான ஒரு எடையை குறைக்கக்கூடிய, உடல் எடையை குறைக்கக்கூடிய ஆகாரம். அதோடு நம்ம வெல்லத்தையும் சேர்த்தும்போது ஒரு சாத்வீகமான ஒரு உணவாக நம்ம எடுத்துக்கும்போது ஆரோக்கியம் நமக்கு கிடைக்கும். சிஸ்டர், இன்று நேர்களுக்காக ஆரோக்கியமான அருமையான அவல் பர்பி செய்து காண்பித்ததற்காக நன்றி. வணக்கம் சிஸ்டர். அவல் பர்ஃபி செய்முறை: வாணலியை அடுப்பில் வைத்து வாணலியில் நெய் ஊற்றி அவலை போட்டு தீயை மிதமான சூட்டில் வைத்து பொரிந்து வரும் வரை நன்கு வறுக்கவும். பொரிந்து வந்தவுடன் ஒரு பாத்திரத்தில் அவலை மாற்றி ஆற வைக்கவும். பின் வாணலியில் மீண்டும் நெய் விட்டு துருவிய தேங்காயை போட்டு லேசாக வறுத்துவிட்டு அடுப்பை அணைத்து விடவும். பின் வாணலியின் சூட்டிலேயே நன்கு பொன்னிறமாக வறுத்து பின் அதனை ஒரு கிண்ணத்தில் மாற்றிவிடவும். பின் வாணலியில் மீண்டும் 1 டேபிள் ஸ்பூன் நெய் விட்டு கடலை மாவை போட்டு அடுப்பை குறைவான தீயில் வைத்து பச்சை வாசனை போகும் வரை வறுத்து தனியாக ஒரு கிண்ணத்தில் மாற்றிவிடவும். பின் ஆறிய அவலை மிக்சியில் போட்டு கொரகொரவென்று அரைத்து எடுத்து கொள்ளவும். பின் வாணலியில் நெய் விட்டு அடுப்பை மிதமான தீயில் வைத்து வெல்லத்தை போடவும். பின் அதில் 1 டம்ளர் தண்ணீர் ஊற்றி வெல்லத்தை கரைக்கவும். வெல்லம் கரைந்தவுடன் மிக்சியில் அரைத்த அவலை வாணலியில் சேர்த்து கிண்டிவிடவும். அதன்பின் கடலை மாவை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கட்டி வராமல் கிண்டிவிடவும். இதனுடன் வறுத்த தேங்காயையும் சேர்த்து கெட்டியாக வரும் வரை கிண்டிக்கொண்டே இருக்கவும். இப்போது தாளிக்கும் கரண்டியில் நெய் விட்டு பாதாம், பிஸ்தா, முந்திரிப்பருப்பு ஆகியவற்றை சேர்த்து பொன்னிறமாக வறுக்கவும். அவல் நன்கு கெட்டியாக வந்தவுடன் சிறிதளவு நெய் விட்டு கிளறி பின் அதனுடன் டூட்டி ஃப்ரூட்டியை சேர்த்து கலந்துவிடவும். கலந்துவிட்ட பின் கொஞ்சம் கொஞ்சமாக நெய் விட்டு கிண்டிவிடவும். பின் அவலை ஒரு தட்டில் நெய் தடவி அதில் போடவும். பின் அதனை கையில் நெய் தடவி
அவளை சமநிலையில் கொண்டு வந்து அதன் மேல் வறுத்த பாதாம், பிஸ்தா, முந்திரி பருப்பை போட்டு ஆற வைக்கவும். ஆறிய பின் துண்டுகளாக வெட்டவும். இப்போது சத்தான, குழந்தைகள் முதல் பெரியவர்கள் என அனைவரும் விரும்பி சாப்பிடக்கூடிய அருமையான அவல் பர்ஃபி தயார். என்ன நேயர்களே, நிகழ்ச்சியை பார்த்தீங்களா? சகோதரி அவர்கள் இன்று ஆரோக்கியமான ஒரு அற்புதமான அவுல்ல பர்பி செஞ்சு காமிச்சாங்க. அவங்க சொன்ன ஒவ்வொரு டிப்ஸையும் ஃபாலோ பண்ணி கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பார்ப்பீங்கன்னு நினைக்கிறேன். ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. நானும் டேஸ்ட் பண்ணி பார்த்தேன். இந்த நிகழ்ச்சி இதோடு நிறைவு பெறுகிறது. இன்னும் ஒரு சூப்பரான ரெசிபியில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.